கர்ணனை பற்றி பாகவத புராணத்தில் ஒரு கிளைக்கதை உண்டு. ஒரு நாள் கர்ணன் எண்ணெய் நீராட்டிற்காக தங்கக் கிண்ணத்தில் எண்ணெய் எடுத்து தன் உடலில் தடவிக்கொண்டிருந்தான். அப்போது ஒரு இரவலன் யாசகம் வேண்டி வந்தான். தங்கக் கிண்ணம் இடது கைப்பக்கமாக இருந்தது. கர்ணன் அதனை தன் இடக்கையாலேயே எடுத்து இரவலனுக்கு அளித்துவிட்டான். அதை பெற்றுக்கொண்டு இரவலன் மகிழ்வுடன் சென்றான். அப்போது அருகிலிருந்த அந்தணர் ஒருவர் கர்ணனை நோக்கி, அங்காதிபதியே, இடக்கையால் தானம் தரலாகாது என்று அறநூல் கூறுகிறது. தாங்கள் செய்தது அறநூலுக்கு மாறுபட்டதல்லவா, வலக்கையால் தானே கொடுத்திருக்க வேண்டும் என்றார். அப்போது கர்ணன், அந்தணரே, அறநூலை நன்கு பயின்றவன் நான். ஆனால் மனித மனம் நிலையில்லாதது. இடக்கை அருகே உள்ள தங்க கிண்ணத்தை வலக்கையால் எடுக்க சில நொடிகள் தாமதமாகலாம். இவ்வளவு விலை உயர்ந்த கிண்ணத்தை தானமாக தரலாமா என்று மனம் பகுத்தெறிய தொடங்கிவிட்டால் என்ன ஆவது? எனது கொடை தடுமாறி போகலாம். அதனால்தான் இடக்கையால் தானமளித்தேன் என்றான் கர்ணன்.